என்னங்க வருஷம் திருவிழா நடக்கிற மாதிரி அங்கே திருவிழா நடந்திருக்கு. ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகிறனால ஜெஸ்ஸி என்ன பண்ணியிருக்கு, அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்குங்க. ஜெஸ்ஸி அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து போயிருக்கு. பார்த்தா அங்கே ஒரே சாக்லேட்டு, ராட்டனம், சர்க்கஸ், ஒரே கலர்ஃபுல்லாக லைட்டு, டான்ஸுன்னு பயங்கரமாக இருந்துருக்குங்க. இதை பார்த்தோன்னே ஜெஸ்ஸிக்கு ஒரே சந்தோஷம். தூரத்தில் பார்த்தா அங்கே பலூன் ஊற்றிட்டு இருக்க பார்த்த உடனே அவங்க அப்பா கையை டக்குன்னு வசதி விட்டு வேகமாக ஜெஸ்ஸி பலூன் ஊத்தலை பார்க்கறதுக்காக போயிடுச்சுங்க. இவங்க அப்பாவுக்கு ஒரே பதட்டம், எங்கடா ஜெஸ்ஸியை காணும்னு சொல்லி. ஜெஸ்ஸி பார்த்தா அழுகுது, எங்கள் அப்பாவிட்ட எப்படி நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் கஷ்டப்பட்டு அவ்வளோ கூட்டத்துலேயும் அவங்க அப்பா ஜெஸ்ஸியை கண்டுபிடிச்சி அவளை கட்டி அணைச்சிட்டாராங்க. அப்புறம் ஜெஸ்ஸி என்ன சொன்னான்னா, இல்லைப்பா இனிமேல் நான் உங்கள் கையை பிடிக்கல, நீங்க என் கையை பிடிங்கன்னு சொல்லி 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போனாங்க. பைபிளில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குங்க. ஏசாயா 41:13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு. சில சமயத்துல நம்ம கூடங்க எதையாவது பார்த்தோம்னா ஆண்டவர் கையை விட்டுட்டு வேகமா வந்துடுறோம். இனிமேல் அப்படி இல்லாம நம்ம கைய இயேசு கிறிஸ்துகிட்ட கொடுத்து நீங்க பிடிச்சி நடத்துங்க ஏசப்பான்னு கொடுத்தோம்னா நம்ம போற பாதையெல்லாம் அழகா மாறுங்க. ஏன்னா கரங்கள் நான் பிடித்தால் தடுமாறி ஊசலாடும், என் கைகள் நீர் பிடித்தால் விலகாமல் வலுவாகும், போகும் தூரம் எல்லாம் அழகாகும். கைகள் கோர்த்து நடக்கும் போது போகும் பாதை தெரியாதவன், கைகள் 2 இருக்கு பிடித்தும் உந்தன் பாசம் புரியாதவன், கைகள் கோர்த்து நடக்கும் உந்தன் பாதச்சுவடை தெரியாதவன், உண்மை புரிந்தும் உன்